கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன். Whoever loves discipline loves knowledge, but whoever hates correction is stupid. Proverbs 12:1. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? கேப்ரியல் ஒரு புதிய நிறுவனத்துல வேலைக்கு சேர்ந்தானா. தன் திறமையை நிரூபிக்க வேண்டும்ன்ற ஆவல் அவனுக்கு இருந்ததா. ஆரம்பத்தில் அவன் செய்த வேலைகளில் சில சிறிய தவறுகள் இருந்ததா. மேலாளர் அவற்றை சுட்டி காட்டிய போது கேப்ரியலுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்ததா. ஆனால் கோபப்படாமல் அவர் சொன்னதை கவனமாக கேட்டானா. ஒவ்வொரு திருத்தத்தையும் குறிப்பெடுத்து தன் வேலைகளை சரி செய்ய முயன்றானா. நாளுக்கு நாள் அவனது வேலை சிறப்பாக மாறுச்சா. அதே அலுவலகத்தில் இன்னொருவர் இருந்தாரா. யாராவது ஆலோசனை சொன்னால் உடனே மறுப்பாரா. அவர் மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை செய்வாரா. அதனால அவரது வளர்ச்சி அங்கேயே நின்று விட்டதா. ஆனா கேப்ரியல் அப்படி இல்லாம ஒவ்வொரு திருத்தத்தையும் பார்த்தானா. ஒவ்வொரு கண்டிப்பும் ஒவ்வொரு பாடமா அவனுக்கு அமைந்ததா. அவனது முயற்சியும் பணிவும் மேலாளரின் கவனத்தை ஈர்த்ததா. மெதுவா அவனுக்கு அதிக பொறுப்புகள் வழங்கப்பட்டதா. அவன் எல்லாத்தையும் சரியாக செய்யறான்றதுனால இல்ல, கற்றுக்கொள்ளும் மனம் கொண்டவன்றதுக்காக தான் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாங்களா. கேப்ரியல் எல்லாருடைய மரியாதையும் பெற்றானா. திருத்தத்தை ஏற்றுக்கொள்வது தான் அறிவுக்கும் ஞானத்துக்கும் வழி என்பதை அவன் உணர்ந்தானா. இதே போல் நம்மளும் மற்றவங்க திருத்தத்துக்காக ஏதாவது சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கொண்டு அதை நம்ம மாற்றிக்கிறது நல்லது. திருத்தத்தை நேசிப்பவங்க தான் அறிவையை நேசிப்பாங்க. திருத்தத்தை வெறுப்பவங்க மூடனாக தான் இருப்பாங்க. ஆமென்.